தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர விசில் பறக்கவே கொக்கே கூக்கு கூலி move your body the whole squad let's be on the party it's too much heat what is godly. இவனுங்க 2 பேர் வந்து ஷாக் ஆகிடுவானுங்க. இந்த 2 பெரிய பீஸுங்களும் என்னடா இது அப்படின்ட்டு. அப்போதான் வந்து இவருமே நினச்சி பார்த்துட்டு இருப்பார் இந்த எம்பரர் ரான் யோங். இவளை வந்து நான் கடைசியாக எப்போ நான் வந்து என்னுடைய பொசிஷனை அதாவது எம்பரராக வந்து எப்போ ஆனனோ அப்போ வந்து இவளை நான் பார்த்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவ அப்படியே இருக்கா மாறாமல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சி பார்த்துட்டு இருப்பார். இவன் வந்து கத்துவான், இந்த எம்ப்ரோ யூனிஃபார்ம் கார்டோடைய ஹெட்டு ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு வந்து நீ சின்ன குழந்தையா இருந்த தெரியுமா, சுச்சு பாப்பா மாதிரி. அப்பல இருந்தே ஒன்னு எனக்கு தெரியும். வளர்ந்துட்டா தைரியம் வந்துருச்சா என்ன உனக்கு? என்ன பார்த்தே கத்துற? அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு கிட்ட வந்துருவாங்க. கிட்ட வந்தோடனே இவனுக்குமே வந்து டக்குன்னு ஷாக் ஆகிடும். எப்படி அவங்க டக்குனு கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பாம் அட்டாக்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா கையை வந்து மேலே வைப்பாங்க அவங்களுடைய பாமை. இவன் செஸ்ட்ல அந்த இம்பாக்டுக்கே வந்து இவன் பறந்து போய் விழுவான் சொங்க அப்படின்ட்டு. அதோட இம்பாக்டை வந்து தடுக்கிறதுக்காக குறுக்க பூந்துருவான். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நார்த்தன் கமாண்டர் அவன் குறுக்க பூந்து தடுப்பான். பட் தடுத்தாலுமே வந்து நோ யூஸ். அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை தான் வந்து இவனுமே ஃபீல் பண்ணுவான். இது வந்து ரொம்ப இம்பாசிபிள், என்னுடைய மொத்த பவரை யூஸ் பண்ணி இதை நான் தடுக்க ட்ரை பண்ணேன். அப்படி தடுத்துமே வந்து அந்த ஃபோர்ஸை வந்து ஈக்குவல் பண்ண முடியல. இவ்வளோ தூரம் வந்து நான் சரிக்கிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு இவங்க பாடுறா என்ன நீ குழந்தை மாதிரி தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் உடனே இவன் எனக்கு தெரில இவங்க என்ன வந்து ஸ்கீம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனுடைய ஸ்குவாடை வந்து வெளியெடுக்க போவான். அப்போதான் உடனே இவன் கமாண்டர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து அவனுடைய ஸ்குவாடை வந்து வெளியே எடுத்துருவான். உன்னுடைய டியூட்டி வந்து இம்பீரியல் மெஜஸ்டிக்கு வந்து சர்வ் பண்ணுறது தான். அதை விட்டுட்டு நீ டிமானிக் கல்ட்டோட மெம்பரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, இது வந்து ராஜ துரோகம். நான் வந்து இந்த சூங்ஜூன் ஸ்குவாடை யூஸ் பண்ணி உன்னை பனிஷ் பண்ண போறேன், தி ஃபார்மர் எம்பரர் கொடுத்த ஸ்வாடை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்பதான் இவரு டக்குன்னு ஷாக் ஆயிடுவாரு. யாருன்னு பார்த்தா நம்முடைய ஃபயர் கார்டியன். இதை வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆர்டிசன், அதாவது இந்த பிளாக் ஸ்மித்ல வந்து பீக்ல இருக்கவங்க, அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து இந்த சூ கிங்டம்ல வந்து இந்த ஸ்வாடை தயாரிச்சாரு. இதை வந்து என்னுடைய கண்ணால பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு நம்மளோட ஃபயர் கிங் ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம். உங்களுக்கு ரீகால் பண்ண முடியுதா ஃபார்மர் எம்பரரை? அவர் வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வருவாரு உங்க கூட ஃபைட் பண்றதுக்கு. அவங்க கூட இந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு நானும் வந்தேன். அப்ப வேணா நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தையா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் வளர்ந்துட்டேன். இந்த ஸ்வாடை வச்சு உங்களை கொல்ற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாசா டைலாக் பேசிட்டு இருந்தாலுமே வந்து லைட்டா ஒரு ஜர்க் இருக்கும். இருக்கதானே செய்யும். குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கானே அந்த பயம் இருக்கதானே செய்யும். என் கை வந்து ரத்தம் ஆகிறதுக்குள்ள நீங்க வந்துருங்க எங்க கூட திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே வந்து அட்டாக் பண்ண வருவான். அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லாயலான பர்சன் ஆச்சு. எந்த அளவுக்கு லாயலான பர்சன்னா இங்க கீழே ஒரு 200 வருஷமா வந்து அவங்க கீழே இருக்காங்க. அவ்வளோ லாயலான ஆளு. இவனுங்க வந்து கண்டிப்பா ஏதோ ட்ரிக்ஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க இவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா வந்து அவங்க எங்க கூட திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான் இவன். அப்பதான் டக்குன்னு இவங்க இந்த டெக்னிக்கா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க ஒரு ஃபயர் ஃப்ளேம் வாலை போட்டு தடுத்துருவாங்க எல்லா டெக்னிக்குமே. அப்பதான் இவன் நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாத்தையுமே வந்து அவங்க பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு. ஆனா அது வந்து ஃபேக்கு, இப்ப வர்றதான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண வருவான். அதை வந்து டக்குன்னு இவங்க பிடிச்சிருவாங்க கையில. அப்பதான் வந்து இவன் கத்திட்டு இருப்பான், ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம் இந்த டெக்னிக்கை வந்து உங்களால ரீகால் பண்ண முடியுதா? இதுதான் வந்து நீங்க கண்டுபிடிச்ச டெக்னிக். அவரு கூட வந்து நீங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்களே இந்த டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணுங்க. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணி பாருங்க. உங்களுடைய லாயல்ட்டி நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் உடனே இவன் பிளேம்ஸ்லாம் போயிருச்சு ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம், இப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்பதான் டக்குனு இவன் ஷாக் ஆவான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்வாடு உடஞ்சிரும். என்னோட ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஷாக் ஆயிடுவான். உடனே இவரு கத்தி அழுவ ஆரம்பிச்சிருவாரு நம்மளுடைய ஃபயர் கிங். ஐயோ ஸ்வாடு அப்படின்னுட்டு. இதுல இருந்தே தெரியுது இவருக்கு வந்து ஸ்வாட்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு. அப்பதான் இவங்க என்னடா இது
என்னது ஈஸியா உடஞ்சிருச்சு, டே கமாண்டர் எனக்கு தெரில இன்னத்த வந்து என்ன ரீகால் பண்ண சொல்ற அப்படின்னுட்டு தயவு செய்து இந்த சுகர் கோட்டிங்க வந்து கொஞ்சமா நீ நிறுத்து. டேய் நான் வாழறதே டிவைன் கல்ட்டுக்காக தான். எப்ப நான் பிறந்தனோ அப்பையில இருந்து இந்த டிமானிக் கல்ட்டுக்காக தான் வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல எங்களுடைய கல்ட்டோடைய ட்ரெஷரை தான் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ காலமா நான் இருந்தேன். இந்த இடத்துல வந்து நீ எதை சொல்ற பிட்ரேல் அப்படின்ட்டு இவங்க கேட்பாங்க. யூ டேர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனுடைய ஸ்வாடை எடுத்து இவங்களை குத்த போயிடுவான். கரெக்டா குத்த போயிடுவான், மூஞ்சிக்கிட்ட டக்குன்னு ரத்தம் தெரிக்குது. அப்பதான் வந்து இவன் கத்துவான், ஈபாங்க கிரேட் எல்டர் அப்படின்னுட்டு. அப்பதான் அங்க ஒரு குரல் கேட்கும், போதும் நிறுத்துங்க அப்படின்னுட்டு. என்னன்னு பார்த்தா இவங்களை குத்த வந்த கத்தியை வந்து எவனோ வெறும் கையில வந்து அப்படியே புடிச்சிட்டாத. இந்த பக்கம் வந்து இவன் அட்டாக் பண்ண வந்தோடனே இவங்களுமே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா யாரோ குறுக்க பூந்து இவனுடைய ஸ்வாடுமே சரி இவங்களுடைய கையுமே சரி ரெண்டுத்துமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், இம்பீரியல் மெஜஸ்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்பதான் வந்து இந்த இடத்துல இவனுக்கு டைட்டில் கார்டை போடுவாங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பரருடைய பர்சனல் கார்டு. இவனுடைய நிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸ்டோம் ஸ்வாட் எம்பரர் லிம் யூங் வா. கைஸ் கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், எனக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு வந்து இவர் அங்கேருந்து இங்கே வந்துடுவார். ஸ்வங்கின்னு எம்பரர் கிட்ட வந்து, மெஜஸ்டி நான் மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்க அவங்கள அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு, ஆனால் வந்து இது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்திருக்கும் அவங்க கண்டினியூ பண்ண, அதான் குறுக்க பூந்து தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அப்போ தான் எம்பரருமே நானுமே வந்து அதான் சொல்ல வந்தேன், நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னோடனே இவன் கேட்பான், இந்த ஸ்வாட் எம்பரர் ஆர்டர் கொடுங்க மெஜஸ்டி, எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ ஆர்டர் கொடுங்க. அப்போ தான் இவர் ஷாக் ஆகிடுவார். முதிய மல்லியன்ஸை சேர்ந்தவர், தம்பி உனக்கு ஷாக் ஆகுறதே வேலையா இருக்கும் உனக்கு. அவர் உடனே என்னடா இவன் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கான், அவனை என்னால டிடெக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆயிருப்பாரு. ஏன்டா விண்டுகாடை வந்தப்ப நீ ஷாக் ஆகல? நீ ஆமா இவன் ஷாக்கே ஆகல, ஆக்சுவலா அவனை காட்டல அந்த சீன்ல. அப்பதான் வந்து கூட ஒருத்தன் வந்திருப்பான் பாத்தீங்களா, இந்த ஃப்ளோரிஷிங் டெப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹெட். அவன் நினைச்சு பார்ப்பான், இதுதான் வந்து எம்பரரோடைய லாஸ்ட் ஆஃப் வால் ஆஃப் டிஃபென்ஸ். எல்லாருக்குமே வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனா யாருக்குமே தெரியாது இவன் யாரு அப்படின்னுட்டு. அதாவது இந்த மாதிரி ஒரு பர்சனல் கார்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், ஆனா யாருமே வந்து அதை பார்த்ததில்லை இது வரைக்கும். அப்பதான் இவன் திரும்பி பார்த்து அவனுடைய ஆள்கிட்ட கேட்பான், விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா உனக்கு தெரியுமா இவன் யாரு அப்படின்ட்டு. அவனுமே சொல்லுவான், இவனை நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்ட்டு. அப்பதான் அவன் சொல்லுவான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவானா. உடனே இவனுக்கு ஷாக் ஆயிடும், அப்பனா இவன் மாறு வேஷத்துல வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்துருக்கான் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு பார்க்க இவங்களுமே வந்து லைட்டா ஷாக் ஆயிடுவாங்க. நம்மளுடைய ஃபயர் லேடி நல்லா பண்றான் போல, இவனுடைய பிரசன்ஸை வந்து நான் வந்து டிடெக்ட் பண்ண முடியலையே, ஆனா வந்து பாஸ்ட்ல வந்து இப்படி இல்லையே. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் போல இவன் ஆல்ரெடி அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, முன்ன இருந்ததோட இவன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்ட்டு. சொன்னியான நீ தானே சொன்ன டிமானிக்கல் லீடர் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோமே, ஆமா யுவர் மெஜஸ்டி நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன், என்னோட பையனுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனால் நான் கேட்க மாட்டேன் எதுக்காக வந்து நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு. அப்போ தான் இவர் திரும்பி, ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம் எனக்கு மட்டும்தான் நீங்கள் மெம்பர் ஆஃப் டிமானிக் கல்ட்டுன்னு தெரியும், நம்மளுடைய கமாண்டருக்கு வந்து தெரியாது, அதனால அவரை ஃபர்கிவ் பண்ணிடுங்க நீங்கள். அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடும், என்னடா இது அப்போ இம்பீரியல் ட்ரெஷர் வந்து டிமானிக்கல் ட்ரெஷராது அப்படின்ட்டு. அப்போதான் நம்மளுடைய எம்பரர் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இது வந்து இம்பீரியல் பேலஸ், இந்த நான் அக்ரேஷன் ட்ரீட்டி வந்து உங்களுக்கு பர்மிஷன்லாம் ஒன்றும் தராது இம்பீரியல் பேலஸை வந்து அத்திமீறி ஊடுருவி உள்ள வர்றதுக்கு, அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனையை கிளப்புறதுக்கு. அப்போதான் நம்ம ஹீரோ வந்து இவர்கிட்ட சாரி சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு வந்து இங்கே நடந்ததெல்லாம் வந்து பிடிக்கலன்னு தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். அப்படி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குறுக்க பூந்த, அதெல்லாம் வேணாம், ஒன்றும் எனக்கு வந்து ஜாங்கோ பற்றி அவ்வளோ எதுவும் தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி ஃபேராக முடிவு எடுப்பீங்களாமே, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறதா ரைட் அப்படின்ட்டு. சர்வேல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தானே அது. சரி, என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து இந்த இம்பீரியல் பேலஸ் வந்து ஊடுருவி வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சபார்டினேட்ஸு என்னுடைய பையன் எல்லாருமே வந்து நீங்கள் இன்ஜூர் பண்ணிடுறீங்க, இதுவே போதும் இந்த நான் அக்ரிஷன் ட்ரீட்டியை வந்து ப்ரோக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் கிடையாது,
கிடையாது, நீ பண்ண நிறைய ஆக்ட் வந்து ரொம்ப ரூடா இருக்கு இந்த மிங் எம்பையருக்கு அகேன்ஸ்டா. ஆனா நான் வந்து இந்த ஜாங்கோடைய லாவ்ஸை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். எந்திரா, எஸ் யுவர் மெஜஸ்டி. இவன் இருக்கான் பாத்தியா, இவன் தான் வந்து என்னோட பர்சனல் கார்டு. ஒன்னால இவனை சண்டை போட்டு ஜெயிக்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோ, இங்க நடந்தது எல்லாத்தையுமே வந்து நான் மறந்துடுறேன், எதுவுமே நடக்கல, ஓகேவா அப்படின்னு இவரு சொன்னோடனே அவனுமே சிரிக்கிறான் இந்த ஸ்வாட் எம்பரர். டக்குன்னு அவன் ஒரு வணக்கத்தை போடுறான். நைஸ் டு மீட் யூ பா, நான் தான் வந்து இம்பீரியல் மெஜஸ்டியோட பர்சனல் கார்டு லிம்கியூவா, உன் கூட வந்து ஃபைட் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹானர். அப்பதான் டக்கு நம்ம ஹீரோமே வந்து எதையோ பார்த்து ரியாக்ட் பண்றான். அப்பதான் இவன் டிமானிக்கல் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வணக்கத்தை போட்டே வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஒரு எனர்ஜியுமே வந்து லீக் ஆகிற மாதிரி தெரியுது. அப்ப நான் அந்த கார்டை வந்து தோக்கடிக்க முடியலன்னா அப்பனா நான் வந்து இந்த நான் அக்ரேஷன் ட்ரீட்டியை வந்து ரீவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோமே வந்து லைட்டா வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். அப்பதான் வந்து நம்மளோட எம்பரர் சொல்லுவாரு, ஆர்த்தடாக்ஸ் முரீம் அலையன்ஸ் அவங்களோட லாயல்ட்டியை வந்து எனக்கு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க, என்னதான் வந்து நான் அக்ரேஷன் ட்ரீட்டி இருந்தாலும். அப்படித்தானே சேஜ் சியோன் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கேட்பான். அப்பதான் வந்து இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இவர் வந்து கேட்குற கொஷின் எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. கரெக்டா வந்து டிமானிக்கல் இருக்கும் போது இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இப்ப மட்டும் இவர் சொன்னதுக்கு வந்து நான் ஓகே அப்படின்னு சொன்னேன்னா நாங்க வந்து பப்ளிக்கா வந்து கவர்மெண்ட் கீழே வந்து நாங்க சப்மிட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு குரல் கேட்கும், அப்படின்னா நான் வந்து உன்னுடைய கார்டு அவனை என்னால டிஃபீட் பண்ண முடியலனா இந்த நான் அக்ரேஷன் ட்ரீட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பதிலா டிமானிக் கல்ட் வந்து இந்த எம்பரருக்கு வந்து சர்வ் பண்ணும், அதான சொல்ல வரீங்க? அப்பதான் இவருக்குமே ஒன்றும் புரியாது. எதுக்காக வந்து எனக்கும் மெஜஸ்டிக்கும் நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது எதுக்காக வந்து கல்ட் லீடர் வந்து கட்டின் ஆகுறாரு? அவரு வந்து அப்படியே வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா முரீம் அலையன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஸ்பாட்டுக்கு வந்து மூவ் ஆயிருக்கும். என்னதான் வந்து நாங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாலுமே அலையன்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி வந்து லைக் என்னதான் வந்து அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பட் ஃபார்ம் ஆனாலுமே வந்து ஒன்றுக்கு ஒன்றா இல்லாமல் ஒரு எட்ஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க திருப்பி பழையபடி. அதான் வந்து இவர் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. இதனால வந்து அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லையே, அப்படி இருக்கும் போது எதுக்காக வந்து இவர் குறுக்க வராரு? நான் வந்து அவருடைய பவர் இருக்கு பார்த்தீங்களா, மார்ஷல் பவர்ஸ், அதுதான் வந்து அவரை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கியிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, ஒரு ஹீரோ மாதிரி, ரொம்ப இன்க்ரெடிபிள். இதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் கல்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வியந்து பார்த்துட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்துடும். அப்போதான் இந்த எம்பரர் இவனுக்கு வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன், கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டான், பரவாயில்ல. உங்களுடைய கல்ட்டு இந்த ஃபவுண்டிங் எம்பரர் வந்து வடிவமைக்கும் போது ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, அதை கருதி ஃபவுண்டிங் எம்பரர் வந்து இந்த நான் அக்ரேஷன் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணாரு, உங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரீயா விட்டாரு. ஆனா இப்ப இருக்கிற மக்கள்லாம் குட்வில்ல வந்து ஒழுங்கா பயன்படுத்துறதே இல்லை. இப்ப வந்து நீ இந்த இம்பீரியல் பேலஸ்ல வந்து உள்ள பூந்து அராஜகம் பண்ணிருக்க. இந்த நான் அக்ரேஷன் ட்ரீட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கும் டிமானிக்கல்ட்டுக்கும் குறுக்க இருக்கிறத பயன்படுத்தி நீ இதெல்லாம் பண்ணிருக்க. அதுக்கு வந்து நீ பிரைஸ் வந்து பே பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மெஜஸ்டி சொன்ன உடனே ஹீரோக்கு புரிஞ்சிடும். ஓகே, அவன் சுத்தி வளைச்சு ஒரு ஃபேக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வந்து இவன் கிரியேட் பண்றான். கன்க்ளூஷன் என்னன்னா, நாங்க வந்து இந்த எம்பரருக்கு வந்து சர்வ் பண்ணோம் லாயல்ட்டியா, அதை தான் வந்து இவன் எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரிஞ்சிடும். இப்ப வந்து இந்த எம்பரர் என்ன பண்ண பாக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் காரணம் காட்டி நான் அக்ரேஷன் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணி இந்த கல்ட்டை வந்து இவங்க அடியாளா இவங்களுக்கு வந்து காலம் ஃபுல்லா சர்வ் பண்ற வைக்கிற மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்றான். இப்ப இந்த இடத்துல அவன் ஹீரோ வந்து அந்த கார்டு கிட்ட வந்து தோத்துட்டா. அப்பதான் வந்து மெயின் கார்டு இனிமே வந்து நினைச்சு பார்ப்பாரு, கரெக்டா நம்மள புடிச்சிட்டான், நைஸா வந்து நான் அக்ரேஷன் ட்ரீட்டியுமே வந்து இவன் பிரேக் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே புரிஞ்சிடும். அப்பதான் டக்குன்னு விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா வந்து இவங்க பேசுவாங்க. ஃபயர் லேடி வந்து நம்மளுடைய விண்டு கார்டு கிட்ட வந்து பேசுவாங்க, மெயின் கார்டியன் கிட்ட. நீ தானே வந்து ஹெட் ஆஃப் த கார்டியன், கரெக்டா? நீ வந்து இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ப்ரொபோசலை வந்து நீ எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும். எம்பரர் வந்து இந்த ப்ரொபோசலை வந்து மேக் பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான், அவனுக்கு வந்து தெரியும் இவன் வந்து ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளு. அப்பதான் இவரும் கேட்பாரு, அப்படியா, எதனால வந்து அவன் கான்ஃபிடென்ட்டா இருக்கான்? உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு நல்லா தெரியும். இந்த இம்பீரியல் டூம்ல வந்து நான் ரொம்ப நாளா இருக்கேன், உனக்கு தெரியுமா
இந்த ஜாங்குல வந்து எல்லாருமே வந்து அவனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஸ்வாட் எம்பரர் லிம் குவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்பதான் இவருமே வந்து ஷாக் ஆயிட்டு திங்க் பண்ணி பார்ப்பாரு. என்னது அவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனே, என்னோட ஆன்செஸ்டர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போது அவன் வந்து லிம் குவா, அவன் வந்து ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டான். அது மட்டும் கிடையாது, அவன் வந்து அவனோட 20வது வயசுல வந்து இந்த ஜாங்குல வந்து ஒரு வருஷம் ஆக்டிவா இருந்தான். அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டான். ஆனா அந்த ஒரு வருஷத்துல வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஸ்வாட் கிங் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவனை வந்து டிஃபீட் பண்ண அவன். அதனால வந்து எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா வருவான்னு நினைச்சாங்க. காமெட் மாதிரி வந்தா காமெட் மாதிரியே மறைஞ்சு போயிட்டான். அவனை பத்தி அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. ஆனா இதெல்லாம் நடந்தது வந்து ஒரு 90 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆச்சே. அப்ப இவனுக்கு வயசாயிருக்கணுமே, இவனை இவ்வளவு எங்க இருக்கிறான், சரியில்லையே, இதெல்லாம் வந்து ஆடப்பே ஆகலையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் இந்த எம்பரருமே சிரிச்சுக்கிட்டே நினைச்சு பார்ப்பாரு. இப்ப என்னடா பண்ணுவ கல்ட் லீடரு, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, நீ வந்து இந்த ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவன் மேல வந்து போத்திருப்பான் இல்லையா அந்த கிளாத்து, பெட்ஷீட்டு கிளாக்கு என்ன வேணா சொல்லலாம், அதை கைடி தூக்கி போடுவான். தூக்கி போடும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். எல்லாருமே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பறந்து போவாங்க. இந்த மெஜஸ்டியுமே வந்து பறந்து போயிடுவாரு பின்னாடி. அதை டக்குன்னு வந்து கூட இருந்த எல்லாருமே வந்து பிடிச்சிருவானுங்க, மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரவாயில்லையான்ட்டு. அப்பதான் இவருமே திங்க் பண்ணி பார்ப்பாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தா ஹீரோ என்ன பண்ணிருப்பானா, அந்த கிளாக்கை வந்து தூக்கி போட்டிருப்பான்ல, அது கூட வந்து அவனோட எனர்ஜியை வந்து ஆட் அப் பண்ணி சுத்தி ஒரு ஸ்பேஸை வந்து அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், சண்டை போடுறதுக்கு ஏதுவா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப குட்டியா இருந்தது, அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து லைட்டா பின்னாடி தள்ளின, எல்லாமே வந்து சேஃப்டிக்காக தான், அதுவும் உங்களோட சேஃப்டிக்காக தான் இம்பீரியல் மெஜஸ்டி, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். உடனே அப்பதான் டக்குன்னு அவன் பின்னாடி வந்துருவான். ரொம்ப தாட்ஃபுல் தான் பாணி. அவன் வந்து அட்டாக் பண்ண வருவான் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து. அப்பதான் ஹீரோ வந்து அவனோட டிமானிக் ஸ்வாடை வந்து வெளியே எடுத்து தடுத்துடுவான் அந்த அட்டாக்கை. தடுத்த உடனே இவன் சொல்லுவான், மெஜஸ்டியோட சேஃப்டியை பத்தி நான் பாத்துக்கிறேன், இப்ப நீ ஃபைட் பண்றத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்பதான் ஹீரோவும் அவனும் பயங்கரமா மோதிப்பாங்க. அவனுமே வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோ அட்டாக் பண்ணும்போது சும்மா சுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை. இவனுமே வந்து அந்த விப்ஸ்வார்ட் தான் யூஸ் பண்ணுவான். அப்படி இவன் அட்டாக் பண்ணும்போது ஹீரோவோட ஒரு 2-3 முடி வந்து கட் ஆயிடும். ஹீரோ லைட்டா பேக் அடிக்கும் போது இவனுமே வந்து டக்குன்னு ரொம்ப ஸ்பீடா நம்ம ஹீரோ வந்து கட் பண்ணுவான் ரெண்டா. அப்பதான் வந்து இவன் ரியலைஸ் பண்ணுவான், என்னடா இது ஷிஃப்ட் க்ளோன் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோ வந்து ஸ்லாஷ் பண்ணுவான். அதையுமே வந்து இவன் டாட்ச் பண்ணிடுவான். டாட்ச் பண்ணி டக்குன்னு ஹீரோ பின்னாடி வருவான். இவனுமே வந்து ஹீரோவோட ஸ்பீடுக்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் மாற்றி மோதிட்டு இருப்பானுங்க. ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்டே வந்து கிரியேட் ஆகும் 2 பேரும் மோதிக்கிட்ட உடனே. இவங்க 2 பேரும் மோதிக்கிட்ட அந்த ஃபோர்ஸ் வந்து தரையே வந்து கீழே பொழந்துக்கும். ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து கீழே விழுந்த மாதிரி சுற்றி வந்து பயங்கரமாக வந்து பிரேக் ஆகும், கல்லுலாம் தெரிக்கும். திருப்பி அவங்க 2 பேருமே வந்து மோதிக்க ஆரம்பிப்பாங்க பயங்கரமா. அதை பார்க்கவே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து யாருமே வந்து ஹீரோ கூட சண்டை போடுறது கிடையாது. அவ்வளோ நேரம் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ கூட. அப்படி இவன் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது எவ்வளோ நேரம் தான் சண்டை போட முடியும்? ஹீரோவோடைய ஸ்வாடு வந்து சாதாரண ஸ்வாடு கிடையாது இல்ல, இவன் வச்சிருக்கிறது வந்து ஒரு சாதாரண ஸ்வாடா என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோ வச்சிருக்கிறது ஒரு ஓவர் பவர் ஸ்வாடு தான். அது உடனே பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து இவனுமே வந்து ரிலீஸ் பண்ணுவான். அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இது என்ன மனுஷாளுக்குள்ள நடக்கிற சண்டையா, இது இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து இந்த லேடியுமே வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா இது, இந்த லிம் குவாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமா வந்து டஃப் கொடுக்குறாரே நம்மளுடைய கல்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் நம்ம ஈபாங்க வந்து சேர் பண்ணிட்டு இருப்பான் ஏ அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவங்க டக்குன்னு வந்து எதையோ பார்த்து ரியலைஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த புகைலாம் போது ஒரு கை வந்து வெளியே வருது. அப்பதான் வந்து அவன் சொல்றான், இது வந்து நான் எதிர்பார்த்ததுக்கும் அதுக்கும் மேல நான் ஒன்ன தாண்டா எதிர்பார்த்தேன். ஒன்ன மாதிரி ஒருத்தவன் வந்து என் முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். ஃபைனலா நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரிவீல் பண்ணுவான் அவனுடைய அல்டிமேட் பவரை. என்னன்னு பார்த்தா அந்த லேடி மேரே வந்து இவனுக்கும் உடம்பு ஃபுல்லா ஸ்கேல்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்டா, ஃபைனலா வந்து என்னோட மேட்சை வந்து நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இதுல இருந்தே தெரியுது அந்த லேடி கூட சொல்லியிருப்பாங்க, கடந்த 20 வருஷமா வந்து இந்த கிட்னியோட பிளட் எடுத்து அந்த
ஒருத்தவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஒருத்தன் வந்து இவன் தான் சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவனுமே வந்து கிட்னின் பிளட் எடுத்திருக்கான். அதுவும் வந்து சாதாரண அளவு கிடையாது. நம்ம ஈபாங்க கொடுத்துருப்பாங்களே தவோண்டு, அவ்வளோலாம் இவன் குடிச்ச மாதிரி தெரியல, மொடமாக குடிச்சிருப்பான் போல. ஏன்னா வந்து இந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து உடம்புல வந்துருக்கு பாருங்க, அப்போ வந்து அதிகமாக தான் இன்டேக் எடுத்திருப்பான். அப்போதான் நம்ம ஹீரோ, நீ வந்து கிர்னினோடைய பிளட்டை வந்து கன்சியூம் பண்ணியிருக்க போலியே, அப்போனா நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும் போலியே, நான் வச்சிருக்க எல்லாத்தையும். நமக்கு இதுலேருந்தே தெரியுது இவனோட இம்மார்டாலிட்டிக்குமே வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து டெக்னிக்கலாக வந்து இவன் இந்த டைம் லைன்லேருந்து ஒரு 100 வருஷம் தான் வச்சுக்கலாம். 90 இயர்ஸ்னா 100 எல்லாம் ஒன்று தானே. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஜாங்குல வந்து தோண்டியிருக்கான். அப்போனா இவன் வந்து ஒரு கிழமை டைம் லைன் படி வயசாகி கிழ போல்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் அவன் எங்கே இருக்கான்? இதுலேருந்தே வந்து எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் ஆகுது. இவன் கன்ஃபார்மாக வந்து கிட்னி பிளட் தான் எடுத்திருக்கான். அண்ட் தென் ஆப்வியஸாக அந்த ஸ்கேல்ஸ்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. நம்ம விண்டு கார்டுமே வந்து ஷாக் ஆகிருப்பாரு, எதுவுமே வந்து ஆட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே வந்து ஆட் ஆகுது. அப்போ தான் ஹீரோ சொல்லுவான், ஓகே நீ வந்து கிட்னி பிளட்டை வந்து கன்சியூம் பண்ணியிருக்க போலையே, அப்போனா நான் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட டிமானிக் ஸ்வாடை வந்து ரிட்ராக்ட் பண்ணிடுவான். ரிட்ராக்ட் பண்ண உடனே இவனுமே சொல்லுவான், அப்படியாடா, அப்போ வந்து உன் கைக்கு நடுவில் ஏதாவது ஒளிச்சு வச்சிருந்தேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் எடுத்து விட்டு வெளியே, நீ வந்து என்னை ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போதான் டக்குன்னு ஹீரோ வந்து அவனோட எனர்ஜியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அவன் ரிலீஸ் பண்ணும்போது இவனுமே ஷாக் ஆகிடுவான், என்னடா இது அப்படின்ட்டு. என்னடா இது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது என்ன எனர்ஜி இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வியந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போதான் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான், நீ சொன்னல உன்னோட மேட்சை வந்து நீ பார்த்துட்ட அப்படின்ட்டு, நான் நம்புறேன் நீ வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிப்ப அப்படின்ட்டு. ஹீரோ வந்து அவனுடைய அல்டிமேட் ஃபார்ம் எடுத்துட்டான். உங்களுக்கே தெரியும், ஹீரோ வந்து அந்த கிர்னினோடைய கோரை வந்து அப்சர்வ் பண்ணோடனே இந்த ஃபார்ம் எடுத்துருப்பான். அந்த ஃபார்மை வந்து ஹீரோ இப்போ எடுத்துட்டான். முடிச்சிடலாமா?